श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 10வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். पुरोधसां च मुख्यं माम् विद्धि पार्थ बृहस्पतिम् सेनानीनामहं स्कन्दः सरसामस्मि सागरः। உலகத்திலேயே ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு சம்பிரதாயம், ஒரே ஒரு மதம், எல்லாத்துலேயும் பகவான்னு பாரு, எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் எப்பவும் கடவுளை பாருன்னு சொல்கிற ஒரே ஒரு தர்மம், மதம் நம்முடைய சனாதன தர்மம். இது மதம்னு சொல்லக்கூடாது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்லலாம். ஹிந்து தர்மம். ஹிந்து இஸ் நாட் ஏ மதம், தர்மம். வேறு யாரும் இப்படி சொல்லலை. அந்த விஷயத்தினை பகவானே அவருடைய வாயால் விபூதி யோகம் இந்த அத்தியாயத்தில் கடந்த 2 வாரங்களாக நம்ம அர்ஜுனனுடைய ஆசைத்துக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து, சரி இந்த வஸ்துவில் நீ என்ன பாரு, என்ன நினச்சிக்கோ, என்னை பற்றி தியானம் பண்ணு, சிந்தனை பண்ணு, அது மூலமாக நீ என்னை வந்து அடைவாய். தியானம் பண்ணி சிந்தனை பண்ணால் கடைசியில் பிரயோஜனம் ஏதோ இருக்கணும் இல்லையா? நீ நான் ஒன்றுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது கடந்த வாரம் இந்த 24வது ஸ்லோகத்தில் தேவர்களுக்கு குருவாக இருக்கிற ப்ருஹஸ்பதினை பற்றி, அப்புறம் தேவகணங்களுக்குள்ள இருக்கிற சேனா நாயகனா நம்முடைய ஸ்கந்தன் சுப்பிரமணிய சுவாமினை பற்றி சொல்லி, குறையாத ஒரு ஜலராசி சமுத்திரம், கடல் பற்றி சொல்கிறார். அந்த கடலை பார்க்கும்போது கடவுளை பார்க்குற மாதிரி நமக்கு தோணணும். என்ன அனந்தமாக இருக்கு. இப்படி பகவான் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாரு. திடீர்னு தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுடைய குரு ப்ருஹஸ்பதி சொல்லி, அவங்க சேனாநாயகனை பற்றி சொல்லி, உடனே திரும்பி ஆதி பௌத்திக லெவலில் கடல், இன்னும் மேலே அங்கெல்லாம் சொல்லும் போது புராணங்களுக்குள்ள பார்க்கடல் தான் சொல்லப்படுறது. ஸோ இங்கே சரசாம், எங்கெங்கே ஜலம் நெந்திருக்கிறதோ அதெல்லாம் சரஸ், குளம், அதெல்லாம் சாகரம் நான் தான். அது நீ எப்பவுமே பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் நம்ம ஊரில் பார்த்த குளங்கள் எல்லாம் இப்போ இல்லை. சிலது வீடு ஊராகி போச்சு, சிலது காஞ்சி போச்சு, சிலது காணாமல் போச்சு. கடல் எப்போ அது காணாமல் போகுமா? காஞ்சி போகுமா? போகாது.
சரி, அடுத்தது 25வது ஸ்லோகம் இன்னைக்கு தொடங்குகிறோம். மஹர்ஷீணாம் ப்ருகுரஹம் கிராமஸ்ம்யேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. அர்ஜுனன் இப்படி ஆசைப்பட்டு இந்த விபூத்தினி விவரித்து சொல்லுங்கோ நான் கேட்கணும்னு சொல்லும்போது அதில் அடிப்படையாக இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அனந்தமாக இருக்கிற ஜன்ம இல்லாத பரம்பொருளான நீ எப்படி இதெல்லாம் ஆயிடுவே? அஜாயமானோ பகுதா விஜாயதே. புருஷ சூக்தத்தில் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கோவில்கள் எல்லாத்துக்குள்ள இந்த புருஷ சூக்தம் படிப்பாங்க. அஜாயமான அபி, பிறப்பில்லாதவனாயிருந்து இருக்கும்போதும் பகுதா விஜாயதே, பலதா ஆயிட்டு காணப்படுறார். அப்படின்னா the absolute, how it is reduced to the relativity. ஏகம்னு சொல்கிறது ஏன் பகுதா காணப்படுறது? பகுதா எப்படி ஆயிடுச்சு? பலதா. அப்படி பலதா ஆகும்போது உண்மையாக ஆயிடுத்தா? நிறைய ஆனது காணப்படுறது சத்தியமா? அப்படி ஆகும்போது அந்த ஏக வஸ்துவில் ஏதாவது குறை ஏற்பட்டுச்சா, குறைஞ்சி போச்சா, பாதிப்பு ஏற்பட்டதான்னா அது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியறது. அதனால் அது எப்படி பாசிபிள், எப்படி சாத்தியப்பட்டது, என்ன ரகசியம் அப்படின்ற. ஆனால் அந்த ரகசியம் இப்போ இங்கே சொல்ல முடியாது, நமக்கு அப்புறம் சொல்லுவார். அடுத்த அத்தியாயம் அப்படி போகும்போதும் இது வேதாந்தம் உடைய முக்கியமான விசாரண விஷயம் இதுதான். அதுக்கு வேதாந்தம் சொல்கிற ஒரே ஒரு கருத்து சொல்லி இந்த ஸ்லோகம் அர்த்தம் என்ன, என்னங்க ஏதோ புதுசாக சொல்லிட்டா. இப்போது அர்ஜுனனுக்கு கேட்கறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பாவம் இருக்கேன்னு ஒரு சின்ன பதில் கொடுத்துட்றேன். புரிஞ்சா ஓகே இல்லை? உபாதி பேதத்தினால, உபாதி என்ன, ஜலம் அனந்தமாக இருக்கு, கடலுக்குள்ளே இருக்கு. ஆனால் நீ சின்ன செம்பு கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்த அந்த செம்பு சைஸு, செம்பு ஷேப் ஆகாரத்திலோட ஜலம் இருக்கும் இல்லையா? நீ பெரிய குடம் கொண்டு போனால் அந்த ஷேப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த குடத்துக்கு, அந்த செம்புக்கு பேர் உபாதி. இப்போ இவ்வளோ நாள் வேதாந்தம் கேட்கறதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அந்த உபாதின்னு. சரீரம் ஒரு உபாதி, மனசு ஒரு உபாதி, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் உபாதி. ஸோ இப்போ அந்த உதாரணம் புரிஞ்சிச்சுன்னா அந்த சொம்பு டேங்கு குடம் பற்றி, ஆனால் அவ்வளோதான் ஜலமா, அவ்வளோதான் கடலை, எவ்வளோ இருக்குது. அப்போது பிரம்மம், அனந்த வஸ்துவாக இருக்கிற பிரம்மம் தன்னை தானு குறைச்சிக்கிறாரு. மாயக்கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரன் ஆயிட்டாரு. இங்கே குடம் சொம்பு சொன்ன மாதிரி மாயா అనేది ஒரு உபாதி. மாயா எப்படி இருக்கும் காட்டுங்கன்னு கேட்கக்கூடாது, சரியா? மாயில் தான் இருக்கிறோம் இப்போது. அந்த மார்க்கண்டேயர் கேட்ட மாதிரி, நாரதர் கேட்ட மாதிரி புராணத்தில் கதை. அப்புறம் வேண்டாம் பகவானே, உன்னோட மாயா சொல்ல வேண்டாம், அது காட்டவும் வேண்டாம்,
போதும் போதும் நீ மட்டும் போதும்னாங்க கடைசியில். அந்த ஆலையில் கண்ணதே மார்க்கண்டேயர் அந்த பகவான் மாயக்காட்டன்னு சொல்லும்போது காட்டினது அதே. பாகவதத்தில் சொல்லியிருக்கு, ஆனால் இங்கே சொல்லலை. 12வது ஸ்கந்தம் முடியும் போது புரிஞ்சுதா இப்போ? சரி, ஈஸ்வர மாயா பற்றி சொல்கிறீங்க, நம்மளுக்கு அது என்னன்னா ஒன்றும் இல்லை. அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார், இன்னும் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அக்ஞானத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன உடம்புக்குள்ளே வந்து ஜீவான்னு நினச்சிக்கிறாரு அவர் தான். பார்த்தீங்களா? அங்கேருந்து 2 லெவலில் ரெட்யூஸ் ஆகி வந்தது. ஆனால் இந்த ரெட்யூஸ் ஆனதுனால ஒன்றும் குறையலை. அங்கே ஒரு விளையாட்டு தான், ஒரு தோற்றம் தான் தவிர. அப்போ என்ன பண்ணணும்? கோ பேக், ட்ரேஸ் பேக். நிறைய பேருக்கு நமக்கு நம்ம சொந்த ஊருன்னு கூட தெரியாதவங்க இருக்காங்க. எல்லோரும் இல்லை, அவங்க குல தெய்வம் எதுவுமே. அப்போ என்ன கோத்திரம் தெரியாது. ட்ரேஸ் பேக், கண்டுபிடி. ஏதோ வச்சுக்கிட்டு உன்னோட வம்ச விருட்சம் என்னன்னு கண்டுபிடி. அப்படி மாதிரி அதெல்லாம் மக்கள் செய்வான். அசல் நீ யாருக்கு சேர்ந்தவனு, எங்கேருந்து வந்தானே அந்த த்ரெட்டு சூத்திரத்தை அது கண்டுபிடி. அப்போ ஜீவனை வந்து முதல் ஈஸ்வர பாவத்துக்கு வரணும். அங்கே தான் இந்த உபாசனா பக்தி லெவல். அதுதான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற அத்தியாயங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். மத்தியம ஷட்கம் பக்தி பற்றி தானே உபாசனா. அதில் இப்போ ஒரு நல்ல ஹைலைட்டு விபூதி யோகம். சரி, இந்த பதத்தோட அர்த்தத்துக்கு வருவோம். மகர்ஷீணாம்ச புருகு அகம். மகர்ஷிகள் நிறைய பேர் இருக்காங்க. ரிஷி மகர்ஷி. ரிஷ்யதி ஜானாதி இதி ருஷயः. ஆத்மஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கினவங்க, உணர்ந்தவங்க ருஷிகள். அவங்களுக்குள்ள மகாருஷி, மகர்ஷி அப்படின்னா அதான் நீ தான் கேட்டேன்ல, குறிப்பாக ஏதோ ஒன்று காட்டுன்னு. அந்த மகர்ஷிகளுக்குள்ள சப்த ரிஷிகள் பற்றி நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போது சொல்லியிருக்கேன் நான். அந்த சப்த ரிஷிகள் வந்து சில இடத்துல அவங்களுடைய ஆர்டர் மாறும், பேர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனால் முக்கியமாக சொல்லும் போது இவங்க 7 பேர். மரீச்சி அத்ரிஞ்ச புலஸ்த்ய புலஹ க்ரதுஹு வசிஷ்ட மகாதேஜா சாஸ்ருஜதி மானசா சுதான். அங்கே ஒரு ஸ்லோகத்தில் வந்துச்சு, 6வது ஸ்லோகத்தில் மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்தத. அந்த மாதிரி 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாரி, நான் புருகு விட்டுட்டு மரீச்சின்னு ஆரம்பித்தேன். புருகு மரீச்சி முதல்ல புருகு ஆரம்பம். அது அங்கே நடுவில் எது ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணினான். புருகு முதல். ஸோ அந்த புருகு மகரிஷி இவங்க எல்லாருமே பிரம்மதேவனுடைய மானச சந்ததி, சந்தானம். இவர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா புருகு மகர்ஷி பற்றி புராணங்களுக்குள்ள நிறைய கதைகள் வரும். முக்கியமாக அப்புறம் விஷ்ணு புராணத்தில் ஒரு வாட்டி ரிஷிகள் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு இந்த 3 பேர் இருக்காங்களே ட்ரினிட்டிஸ், திரிமூர்த்திகள், அவங்களுக்குள்ள யாரும் சிறந்தவங்களை நீ நினைக்கலாம், சொல்லலாம். தேவையில்லாத வேலை இது. அதான் சும்மா கூட்டணி அப்படி எல்லாரும் வச்சா இது மாதிரி வரும். தனியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் வந்தாவே தொணன்னு ஆரம்பிச்சிடும். 3-4 பேர்னா சண்டை வரும். வீட்டில் வருது ஏதோ ஆரம்பிப்போம் நல்லாவேன்னு சொல்லிட்டு பேசி. ஆனால்
எங்கோ அப்படி டக்குன்னு ஒரு வார்த்தையில் மிஸ்டேக் வருது, தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்படியே சொல்கிறேன், அப்படி உடனே அப்படி இப்படி இப்படி ஏதோ ஒன்று ஆகும். பேச ஆரம்பிச்சாவே அப்போது 500 பேருக்கு மேலே இருக்கிற பார்லமெண்ட்டில் குழப்பம் சண்டை வராமல் என்ன வரும்? சரி நான் போயிட்டு வரேன், புருகு நீ போயிட்டு வாங்கினாங்க. இவர் போனார் அங்கே, அந்த கதை செக் பண்ண. ஸோ பிரம்மாஜி கூட அந்த அளவுக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணார், கோபம் வந்துச்சு, சிவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் விஷ்ணுவுக்கு மட்டும் கோபம் வரல. இங்கே இடிச்சிட்டார், படத்துக்கு இருக்கிற விஷ்ணுன்னு வந்து கால் வச்சு இடிச்சிட்டார். அப்போ கூட விஷ்ணுவுக்கு வந்து கோபம் வரல. அப்போ தான் முடிவு பண்ணிட்டாரம்மா விஷ்ணு தான் சிறந்தவர்னு. ஓகே, நம்ம எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? சும்மா கதை. ஸோ பிருகு பற்றி சொல்கிறதுக்கு தான். இன்னும் பிருகு வம்சம், பிருகு சரித்திரம், பிருகு கச்சம் అని இப்போ கூட நர்மதா நதி பிரதட்சிணத்துக்கு போகிறவங்களுக்கு அங்கே ஒரு இடத்தனை காட்டுவாங்க. ஏன்னா அந்த பிருகு கச்சம்னா அந்த இடத்துல பிருகு ஒரு காலத்தில் இருந்தார், தபஸ் பண்ணியிருப்பார், ஏதோ ஆயிருக்கும், அங்கே ஆசிரமம் இருந்திருக்கும், இல்லை எந்த யுகத்துலேயும். அங்கே போய் நம்முடைய பாகவதத்தில் கதை பார்த்தோம். பிருது மகாராஜா இவங்க வந்து அப்புறம் அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணாங்க. பரத வம்சத்தில் பரதர் போய் அங்கே சாலிகிராமம் கிடைக்கிற இடம் முக்திநாத், அங்கே போய் தபஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இடங்கள் அது இப்போ போனால் கூட காட்டுவாங்க. யமுனா பிரதட்சணம், இது நர்மதா பிரதட்சணம் செய்யும்போது பிருகு கச்சம்னா அந்த இடம், இந்த பிளேஸ். சரி, அப்படி சிறந்த ருஷினாலும் பிருகு நானன்னு சொல்லி பகவான் தெரிவிக்கிறாரு. அடுத்தது கிரானாம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். கிராம் அப்படின்னா பதானாம் சப்தானாம் மத்தியே, பதங்களுக்குள்ள அக்ஷரங்களுக்குள்ள பாஷைக்குள்ள, பாஷைன்னா எல்லா பதம் அக்ஷரங்களோடு கூடிதான் இருக்கும் எந்த பாஷாவது. அப்படிப்பட்ட அந்த அக்ஷரங்களுக்கு நடுவில் எடுத்துக்கலாம். கிரியன்னா பல அர்த்தங்கள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். இந்த பேசுகிற வார்த்தைகளுக்கு கிரி, உபனிஷத்துகளுக்கு கிரின்னு பேர், மலைக்கு கிரின்னு பேர், இந்திரியங்களுக்கு கூட கிரியன்னு பேர். அது ஏன் வந்துச்சு இப்படி கேட்கக்கூடாது, அதெல்லாம் சம்ஸ்கிருதம் படிச்சுக்கணும். அதுக்குள்ளே நான் வந்து ஏகம் அக்ஷரம் என்றார், ஒரே எழுத்து ஒரே அக்ஷரமாக இருக்கிற அந்த ஓம்காரம். நேராக சொல்லாமல் அந்த சிறந்த வேதங்களுடைய சாரமான காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்துடைய சாரமாக இருக்கிற ஓம்காரம், சர்வ சப்தராசிக்கு ஆதாரமாக இருக்கிற ஓம்காரம். இந்த ஓம்காரத்துக்கு நம்முடைய வேதங்கள் ருஷிகள் இப்போ வரைக்கும் நம்ம அதுக்கு ரொம்ப பிராதானியத்தை கொடுப்போம். கொஞ்சம் விவரிப்பேன், வேறு ஏதோ சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பேன், விஷ்ணு சஹஸ்ரநாமங்களோட வந்திருக்கலாம். இந்த ஓம்காரம் அதோடைய பெருமை, அதோடைய யூட்டிலிட்டி, அது எப்படி உபயோகப்படுத்தி அதிலிருந்தே நீ சத்தியத்தினை ஞானத்தின் அடையலாமன்னு சொல்கிறதுக்கு மாண்டுக்கிய உபனிஷத்து மொத்தம் கூட இந்த ஓம்காரத்தை விவரிச்சுட்டே அத்தியந்த ஆழமான சிறந்த ஞானத்தின் அப்படி விளக்கிறது. அதனால அந்த உபனிஷத்துகளிலும் மாண்டுக்கியம் மேவ அலம். அந்த ஆனால் 12 மந்திரங்கள். ஆனால் அந்த 12 மந்திரங்களுக்கு சில வருடங்கள் விவரிக்க வேண்டியிருக்கு. அது எப்படி சார்ன்னா, அது யாரோ ஆச்சாரியர், சங்கராச்சாரியருடைய குருவுடைய குரு கௌடபாதாச்சாரியர் வந்து அதுக்கு இத்தனை விவரம் எழுதியிருக்கார். அதோட சேர்ந்து மாண்டுக்கிய 12 மந்திரம் படித்தா முக்தி. பெரியோர்கள் சொல்கிறாங்க, மாண்டுக்கியமேவ அலமன, மாண்டுக்கியம் ஒன்று படித்தா போதும். ஆனால் மாண்டுக்கியம் அப்படின்னா அப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, நாளையிலேருந்து மாண்டுக்கியம் ஆரம்பிங்க சார்.
அப்படி ஆரம்பிக்க முடியாது. என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னா அவ்வளவு சாரவந்தமாக இருக்கு. ஆனால் நீ பகவத்கீதை மொத்தம் படித்து ஒரு புராண பாகவதமாவது ஃபுல்லாக கேட்டு 9 உபனிஷத்துகள் படிச்சுட்டு வந்தால் 10வது உபனிஷத்தை மாண்டுக்கும் எடுக்கலாம். நான் இன்னும் எடுக்கல. இங்கே இப்போ தான் 6வது உபனிஷத்து போயிட்டுருக்கேன், பிரஷ்னோபனிஷத்து. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வரீங்க, பகவத்கீதை கேட்குறீங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்கணும். டைம் கொடுத்துட்டு கேளுங்க. நான் முதல்லேருந்து கேட்கலையே, அது கேட்கலன்னு காலம் தாமதம் பண்ணி அப்புறம் சொல்லாதுங்க. இப்போ வயசாகி போச்சு நமக்கு. சிம்பிளாகவே விவரிச்சிட்ருக்கேன். இங்கேயும் நானே சொன்னதுனால என்ன பேச்சு உங்களுக்கு இப்போ புரியும் இல்லையா? ஆனால் தயவு செய்து நீங்கள் சமயம் கொடுத்து கேட்கணும், கூடவே கேட்கணும். இன்னும் இப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் டைம் வரும். 7 நாள் 5 நாள் தான். இப்போ 5 சப்ஜெக்ட் 5 கேட்கணும். நீங்கள் உண்மையாக இஃப் யூ ரியலி மீன் பிஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையாக பலம் அடையணும்னு நினச்சா சரி சொன்ன நீங்கள் விரும்பிட்ட பண்ணுங்க. ஓம்காரம் பற்றி சொல்கிறோம். இந்த ஓம்காரத்தில் ஏகாட்சரம் தான் ஓம். ஆனால் அது அகார உகார மகார அనే 3 அக்ஷரங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த 3மே ஒரே ஒரு 2 கருத்து தான் சொல்லுவேன். ஓம்காரம் பற்றி பேசிட்டே இருக்கலாம். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்கிற ஆ இருக்க பார்த்தீங்களா, அது எந்த சப்தம் முதல் குழந்தை வாய் திறந்து பேச ஆரம்பித்ததுன்னா, எந்த நாடு எந்த ஊர் எந்த பாஷானா கூட ஆ ஒரு சப்தம் வரணும். முதல்ல ஆரம்பம் அது என்னமோ ஆன்னு வரணும் முதல்ல. அதுதான் ஆரம்பம். அப்புறம் பேசி முடிச்சாச்சு சொல்லியாச்சுன்னு என்னாகும், வாய் மூடணும். அந்த தான் மகாரம். மகாரம்னா இங்கே வாய் மூடுறோம். அப்போது வாய் திறந்து வாய் மூடுறோம். ஆலோ ஆரம்பித்து மாலோ முடிகிறது. இந்த நடுவில் என்ன ஆகிறது, இப்போ நான் 1 மணி நேரம் பேச போகிறேன், பல பதங்கள் பல வார்த்தைகள் அதெல்லாம் கூட நடுவில் இந்த ஆ அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகினா அதோட மாடிஃபிகேஷன்ஸு பல மாற்றங்கள் காம்பினேஷன்ஸு ஏற்படி அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பல அக்ஷரங்கள் வேறு எதெல்லாம் ஏற்படி ஆ ப்ளஸ் அப்புறம் ஊ இருக்கு நடுவில். அது 2 சேர்ந்து ஓ ஆகிடும். அதனால தான் அந்த ஓனி நல்ல விஸ்தாரமாக நீளமாக சொல்கிறோம். அதுதான் குறிக்கிறதே என்ன பாஷை என்னாவது ஆகட்டும், என்ன சப்தம் ஆகட்டும், ரஷ்யன் சைனீஸ் ஜப்பனீஸ் வாட் எவர், அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு எல்லாமே. ஸோ ஆனிதான் எல்லா மனிதனும் ஆரம்பித்தான். அப்புறம் முடிகிறது. நடுவில் அதோடைய ஒரு விஸ்தரண ஓ முடியல. பார்த்தீங்களா? அப்படி என்ன அர்த்தம்? மனுஷனுடைய எல்லா பாவங்கள் பேச்சு மூலமாக தான் வெளில व्यक्तப்படுத்தணும், பேசி. அப்போது என்ன பேசுகிறோம்? எல்லாமே நாம ரூபங்கள் தான். நாமம் ரூபம் இருக்கு. என்ன ரூபம் எல்லாம் பார்க்குறோமோ அதை பற்றி நாமம் பேசுறதுன்னு அர்த்தம். நாமம்னா பகவன் நாமம் என்று மட்டும் இல்லை. இது கேமரா ரூபம் இருக்கு, இது கேமரான்னு பேர் கொடுத்தோம். இது ரூபம் இருக்கு, மைக்குன்னு பேர் கொடுத்தோம்.
ஸோ இப்படி பலதெல்லாம் ரூபங்களனி நாமமாக व्यक्तப்படுத்தும் போது பாஷை ஆயிடுதா, அது எல்லாமே இந்த ஓம்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால தான் அந்த ஓம்காரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுதான் நான் என்றார். நல்ல சிறந்தது பெருமை இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிறார் கிருஷ்ணர். நல்ல புத்திசாலி. இந்த ஓம்காரம் இருக்கு பாரு, அதுதானா. ஸோ இந்த மாதிரி மனசுக்குள்ள எண்ணங்கள் வரும் இல்லையா? அந்த மனசு व्यक्तமாகும்போது அது வந்து வாக்கு ஆயிடுது. manifested mind is called the speech. व्यक्तமாகிற மனசுக்கு பேரு பேச்சுங்க. व्यक्तமாகாத பேச்சுக்கு பேரு மனசுங்க. unmanifested speech is called mind. அப்போ அது व्यक्तமாகும்போது சப்தங்கள் வருது. அப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பதம் ஒரு வார்த்தை அது திட்டுறதானாலும் ஏதோ ஆகட்டும், அது என்னாலும் ஒரு அறிவுன்னு உருவாக்குறதே. எவ்ரி வேர்டு கிரியேட்ஸ் எ ஞானம். இங்கே ஞானம்னா ஆத்ம ஞானம் இல்லை, ஜென்ரல். இப்போ அங்கே யாரோ போகிறது மைக் என்னமோ கத்திச்சுல்ல, நமக்கு உடனே அந்த சப்தம் அந்த குரல் கேட்ட உடனே உள்ள ஞானம் ஏற்பட்டுச்சு. ஓ அவன் வந்தான் இல்லையா? உடனே அந்த அறிவு ஏற்படுறது. எவ்ரி வேர்டு அது தப்பா ரைட்டா, அப்புறம் கோபம் வந்துச்சா சந்தோஷம் வந்துச்சா வேறு விஷயம். பட் சம்திங் அது வந்து அங்கே ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஞானம், அதனால தான் ஞானம்னு சொல்லும் போது எல்லா அறிவுன்னு சொல்லும் போது ஞான தேவத்தை நமக்கு சரஸ்வதின்னு சொல்கிறோம். ஞானம் என்னவே சரஸ்வதி. அப்போது அந்த சரஸ்வதி ஞானஸ்வரூபிணி. ஓம் வாக்தேவை ச வித்மஹே பிரம்மபத்னி ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் అని వాణి సరస్వతికి గాయత్రి మంత్రం. சரி, இப்போ ஏதோ லோக சப்தம் அங்கே ஏதோ போரா கத்துற அது கேட்டுச்சுன்னா, அப்போ ஓம்காரம் பற்றி சொல்லும்போது லோக்கல் விஷயம் எதுக்கு நமக்கு? அப்போ என்ன சொல்லணும், இந்த பேச்சில் கூட சப்தத்தில் கூட கவனமாக கேட்கணும். லௌகிக சப்தம் அலௌகிக சப்தம், லௌகிக பாஷா அலௌகிக பாஷா. இந்த அலௌகிகமான அர்த்தம்னா இந்த லோகத்தை சம்பந்தப்பட்ட இந்த நாமரூபங்களுக்கு சம்பந்தப்பட்ட சப்தங்கள் இல்லை, அது வந்து வேத சப்தம். வேத சப்தம் வந்து அலௌகிக சப்தம். ஏன்னு சொன்னால் அலௌகிக்கம்னா சேக்ரெட், பவித்திரமானது, புனிதமானதுன்னு கூட எடுத்துக்கணும். அது அலௌகிக்கம் புனிதம் இன்னொரு விஷயம். அது அபௌருஷேயம் அப்படின்னா ஒரு மனிதனால் உச்சரிக்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை அது. அப்போது சாட்சாத் பரமேஸ்வரனே பகவானே பேசினதுனால சொன்னதுனால அதுக்கு எப்பவுமே கூட அபௌருஷேயம்னா புருஷன் ஒரு மனிதனால் சொல்லி எழுதின விஷயம் இல்லை பாரு, அதுக்கு பேர் தான் அலௌகிக சப்தம் என்றோம். அப்படிப்பட்ட அலௌகிக சப்தங்களான வேத உபனிஷத்துகளுடைய சாரம் நீ ஓம்காரம் எடுத்துக்கிட்டே அதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சொல்கிறது கண்டென்ஸ் பண்ணி, கண்டென்ஸன் எசன்ஸு வீட்டில் வச்சுருப்பீங்களா ஃப்ரிட்ஜில், இவ்வளோ ஒரு சொட்டு போட்ட பைனாப்பிள் ஸ்மெல் வரும், எசன்ஸ், ஆப்பிள் எசன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ஓம்காரம். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஓம்காரத்தில் அந்த 3 அக்ஷரங்களும் 3 குணங்களும் 3 காலங்களும் 3 அவஸ்தைகளும் 3
மூர்த்திகள் எல்லாத்தையும் பல 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 தான் விவரித்து சொல்லலாம் ஓம்காரம். அடுத்த விஷயம் நாமம் சொல்கிறார் பகவான், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞா அஸ்மி. குட். ஓம்காரம் சொல்லிட்டு உடனே அந்த யஜ்ஞங்களுக்குள்ள அந்த ஜபயஜ்ஞம் நான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் மதத்துக்கு சம்பந்தப்பட்டதாக எந்த கர்ம செஞ்சால் கூட அது யஜ்ஞம். நல்ல கர்மான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அது யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த யஜ்ஞத்தில் இந்த ஜபம் பண்ணுறது అనేది சிறந்ததுன்னு சொல்கிறாரு. இங்கே இன்னொன்று ரெண்டாக பிரித்து பார்த்துக்கணும். மதபரமானதுன்னு சொன்னான்னா, மதபரமான எந்த கர்ம செஞ்சாலும் அது யஜ்ஞம். எப்போ அது மதபரமான கர்மான்னு சொல்லி யஜ்ஞம் பண்ணுறோன்னா, அது சகாமமாக இருந்தால், ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக பண்ணால் அது மதபரமான ஒரு யஜ்ஞம். ஆனால் அதுலேயே எந்த காமமும் இல்லாமல் எந்த ஆசையும் வச்சுக்காம அந்த யஜ்ஞம் பண்ணால் அதுக்கு பேர் மதபரமான காரியம்னு சொல்ல மாட்டோம். ஸ்பிரிச்சுவல் ஆத்தியாத்மிக சம்பந்தப்பட்ட கர்மான்னு சொல்லணும். எங்கே வித்தியாசம் வந்துச்சு? ஆசையோடு பண்ணால் மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக அது மதபரமான கர்மா. அது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ப்ரமோட் ஆகிறதுன்னா, அது எப்போ ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்காக. மெட்டீரியல் பெனிஃபிட் இங்கே லோகம், ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு எப்போ அப்போ ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்குன்னா அங்கே வேறு எதுவுமே நான் ஆசிக்கலை, ஆத்தியாத்ம வளர்ச்சின்னு கூட நான் ஆசிக்கலை. ஆனால் பண்ண வர ரிசல்ட் என்ன பலம்? ஆத்தியாத்மிக வளர்ச்சி வரும். அப்போது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டுக்கு செய்கிற அதே கர்மத்தினே ஆத்தியாத்மிகபரமான கர்மா. ரெண்டுமே யஜ்ஞந்தான். அந்த டிஃபரன்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கு. இப்போ நான் கண்டிப்பாக ஒரு சாதகன்னு நம்ம வேதாந்த படிக்கிற ஆத்தியாத்ம வித்யை படிக்கிறோம். நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்காக தான் நம்முடைய கர்மங்கள் ஈடுபடணும். ஆசைகளை விட்டுட்டு நிஷ்காமமாக பண்ணுறது. அப்புறம் இந்த ஜபயஜ்ஞம் பற்றி என்ன, இது ஏன் சிறந்ததுன்னு சொன்னால், இந்த ஆத்தியாத்மிக சாதனம் ஜபம் பண்ணுறதுனது 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். லோகத்தில் எல்லோருக்கும் சமம். இது மட்டும் ஏது அவன் மதபரத்தில் இருந்தால், மதத்துலேயே இல்லை, தெய்வத்தினை நம்பாதவனுக்கு இல்லையே இது. அப்போது பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசி, முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்த ஜெயின எந்த மதம்னு பாருங்க ஜபம் இருக்கு. அப்படின்னா எல்லாருக்கும் சமமாக காமனாக இருக்கிறதுனால, யூனிவர்சலாகவும் இருக்கிறதுனால அந்த ஜபயஜ்ஞம் சிறந்தது. அதுதான் நான் என்றார். எதனால் அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் இதோடைய பலம் என்ன தெரியுமோ? அட்வான்டேஜஸ்ஸு ஜபயஜ்ஞம். ஒன்று ஜபம் செய்யறதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் ஒரு நிபந்தனமும் கிடையாது. ஆனால் நான் அந்த குரு கிட்ட மந்திரம் உபதேசம் வாங்கியிருக்கேன். அது ஜபம் பண்ணணுன்னா இப்படி தான் குளிச்சுட்டு தான் பண்ண சொன்னார் அப்படின்னு பொதுவாக அதுதானே கேட்போம் லோகத்தில். குளிக்காமல் எப்படி சார் ஜபம் பண்ணுறது? குளிக்காமல் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சங்கோச்சம், இந்த பாவனை எப்போ அது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்போ வேலை பண்ணுவன்னா, நீ லௌகிக பலத்துக்கு ஆசைப்பட்டு செய்யும்போது அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு.
அதனால தான் லௌகிக்க கர்மங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்பா ஏகப்பட்ட ரூல்ஸு, முகூர்த்தம், டைமு, பார்க்குற இடம், உட்கார்ற இடம், உட்கார விதானம், வைக்கிற விதானம், வேண்டிய பொருள் எல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஜபத்துன்னு கூட அப்படி தான். இந்த சில பேர் அப்படி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸா, நீ இந்த மந்திரம் நீ இத்தனை நாள் இவ்வளோ வாட்டி சொல்லி ஆச்சுன்னா நீ நினச்சது ஆகும்னு சொன்னான்னா, அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா, கண்டிப்பாக பச்சை தண்ணியில் குளிக்கணும். ஜனவரி மாதத்தில் பண்ணுவான். ஆனால் எனக்கு லௌகிக்க பலம் எதுவுமே வேண்டாம் நினைக்கும் போது, அந்த திருஷ்டியில் சொல்லும்போது ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிமிடம் க்ஷணத்தில் மண்டை போடுறோம், யாரும் உயிர் விடுவான்னு தெரியாதான்னு நீ என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு எப்போ பண்ணு. அப்படின்னா டாய்லெட்டில் கூட பண்ணலாம். ஆனால் அப்போ இப்படி சொன்னால் இது ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். இன்னும் பயப்படுறீங்கன்னா அப்போ பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த ஜபம் అనేది அது பெரிய மந்திரமா சின்ன மந்திரமா என்ன, அது அப்புறம் வைதிக ஜபமா அவைதிக ஜபமா, இப்படி எல்லாம் எந்த பிரித்து பண்ணால் கூட விஷயம் ரெண்டு தான். உனக்கு ஆசை ஏதாவது ஆசை வச்சுக்கிட்டு பண்ணுறியா, சித்த சுத்திக்கு மோட்சத்துக்கு அண்ணா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இல்லைன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகும். கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளைடு. எல்லாத்தையும் போடுவோம் நினைக்கிறீங்களே. அப்புறம் ரெண்டாவது என்ன அட்வான்டேஜ் இந்த ஜப சாதனை மூலமா எந்த பொருளும் தேவையில்லை. ஈவன் அந்த ஜபம் மாலை கூட தேவையில்லை. அதெல்லாம் பிகினிங்கு தான், அது ஒரு அட்டாச்மெண்ட் தான். எதுவுமே தேவையில்லை. நீ உன்னுடைய மனசு பாருங்க, எந்த மெட்டீரியல் தேவையில்லை. அப்பா எவ்வளோ சுலபம். இல்லைன்னா வேறு பூஜை புனஸ்காரம் யக்ஞம் யாகம்னு எவ்வளோ அதுக்கு சிரமப்பட்டு அது கொண்டு இது கொண்டு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கேன். ஜபத்துக்கு என்ன மெட்டீரியல் வேணும்? ஒன்றும் வேண்டாம். மூணாவது இன்னொன்று என்னன்னா, இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எந்த குறிப்பான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸும் கிடையாது. அப்புறம் இது சரீர சிரமம் கூட இல்லைங்க. ஒரு வாயினால தானே, வாச்சிக்கம் தானே, அதையும் சொல்ல முடியலன்னு மனசுலேயே சொல்லலாம். வண்ணம் சரீரம் எப்படி இருந்தாலும், ஏந்திருக்க உட்கார முடிஞ்சாலும், படுத்துக்கிட்டு இருந்தாலும் எப்பாவது பண்ணல. கேவல வாச்சிகம், சாரீரிக சிரமமே இல்லை. இது ஒரு பலம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வேறு எத்தனை ரிச்சுவல்ஸ்னால் கர்மம் மதபாரமாக செய்கிற அந்த கர்மங்கள், அது எல்லாத்துக்கு என்ன பலம் வருதோ இந்த ஜபத்துக்கு ஒன்றுக்கே ஈக்குவல் டு ஆல் த ரிச்சுவல்ஸ். ஓகே, அவ்வளவு சமமாக இருக்கிற மாதிரி ஜபம். அதனால் யக்ஞம், ஜபயக்ஞம் பகவான் சொல்கிறார், அதை பிடிச்சிக்கோ. ஜபயக்ஞம் இன்னொன்று, மனசுன்னு ரொம்ப சீக்கிரமாக சாந்திப்படுத்துறதுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலம் ப்ரெசண்ட்டில் நிற்க வைக்கிறதுக்கு சுலபமான இன்ஸ்டன்டேனியஸ் மார்க்கம் ஜபம். மனசுன்னு அப்படி பின்னாடி கொண்டு வரணுன்னா ஜபம். அது உங்கள் இஷ்டம். எது சொன்னாலும் சரி, யாரோ மந்திரம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னு சரி, உங்கள் இஷ்ட தெய்வம் நாமம் இப்படி இல்லை. இன்னொன்று இதில் சிறப்பு என்னென்னா, ஈவன் சன்னியாசிகள் இந்த கர்மகாண்டெல்லாம் விட்டியாச்சு. அவங்க நம்மளுக்காக தான் எங்கோ அவங்க பண்ணுறாங்களே, அவங்க உட்காடுறாங்கன்னு மக்களுக்கு வழி காட்டுறதுக்கு தவிர
அவங்களது எல்லா கர்மத்தினையும் தியாகம் பண்ணதுனால அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. காயத்ரி மந்திரம் கூட கிடையாது, பூனல் இருக்காது. சன்னியாசிக்கு அவங்களுக்கு பூனலை கட் பண்ணி போட்டாச்சு. ஆனால் சந்நியாசிகளுக்கு கூட செய்கிற ஒரு கர்ம ஜபசாதனம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க சம்பிரதாயத்தை தகுந்த மாதிரி சந்நியாசம் எடுத்துக்கினதுக்கப்புறம் கூட ஜபம் கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த ஆத்தியாத்மிகமே மையமாக வச்சுட்டு இருக்கிற சன்னியாசிகள் அவங்கன்னா அவங்க தான் முக்கியமாக இந்த ஓம்காரத்தினை ஜபமாக வச்சுக்குவாங்க. என்ன அது ஞான பிரக்கிரியைக்கு உபயோகப்படுற சாதனம் ஓம்காரம். அந்த ஓம்காரம் உடைய பெருமை பற்றி கட்டோபனிஷத்து பல வேறு உபனிஷத்துக்கள் எல்லாத்துக்குள்ளே கூட அது சொல்லப்பட்டது. இப்போ முடித்த கைவல்ய உபனிஷத்தில் கூட ஆத்மானமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் ஞான நிர்மதனாபியாசாத் பாஷம் தஹதி பண்டிதः அப்படியே மனசனே அரணியன்னா இந்த அக்னினை உருவாக்க வைக்கிறதுக்கு பூஜைக்கு கீழே ஒரு கப்பு மரக்கட்டை, மேலே ஒன்று, நடுவில் ஒரு குச்சி, கயிறு கட்டி இப்படி பண்ணும்போது கீழே பஞ்சு வச்சேன். அப்படியே அந்த உபனிஷத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அந்த கீழே இருக்கிற கப்பு மனசு, மேலே இருக்கிற கப்பு ஓம்காரம். ஆத்மானமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் ஞானம். என்ன பண்ணும், அந்த ஓம்காரத்துடைய அர்த்தத்தினே நீ ரிப்பீட். ஸோ சன்னியாசிகள் கூட சொல்லக்கூடிய விஷயம்னால இல்லை ஓம்காரம் தான் இல்லை. இந்த ஞான மார்க்கங்கள் சன்னியாசிகள் அவங்களுக்கு உபனிஷத்து மந்திரங்களே அவங்களோட ஜபம். தினந்தோறும் அந்த கைவல்ய உபனிஷத்து பல வாட்டி படித்தோம், அதே ஜபந்தான். இல்லை பகவத்கீதை ஸ்லோகங்கள் படிக்கிறது கூட ஜபந்தான். நல்லா புரிஞ்சுக்குங்கோ. அதனால தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ கிருஷ்ணாராமா சொல்லுங்க, தப்பு கிடையாது, முருகன் சொல்லுக்குங்கோ. ஆனால் இது சொல்லும்போது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லும்போது இன்னும் கூட ஆழமாயிடும், நம்ம சொந்தமாயிடும், ஞான நிஷ்டை ஏற்படும் இல்லையோ. அதனால் உண்மையான ஆத்தியாத்மிக சாதகனுக்கு வேறு பாராயணங்களெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஜபமாக வச்சுக்குவாங்க. பகவத்கீதையில் சில ஸ்லோகங்கள், ஒரு வித உபனிஷத்து, இந்த பிராதஸ்மரணம் சிம்பிளாக 3 ஸ்லோகங்கள் இருக்குது. பிராதஸ்மராமி ஸ்புரிதம் ஹுரதாத்மதத்வம் சச்சி சுகம் பரமஹம்சகதிம் துரியம். அது அர்த்தம் தெரியல சார் சம்ஸ்கிருதம், பரவாயில்ல, அதுக்கு ஈடாக இருக்கிறது ஏதாவது தமிழ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட், அந்த தத்துவத்தினை எனக்கு எப்போ ஸ்புரனுக்கு கொண்டு வரணும். சரி, இப்படி முக்கியமானதை சொல்லி இந்த ஓம்காரம் பற்றி சொல்லும்போதும் ஜப சாதனை பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது வேறு இடத்துல எப்போ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜகாரோ ஜன்ம விச்சேதஹ. ஜப 2 அக்ஷரம் இருக்கா, அதோட அர்த்தம் சொல்கிறது இந்த ஸ்லோகம். ஜகாரோ ஜன்ம விச்சேதஹ பகாரோ பாபநாசனஹ. ஜானே, அந்த ஜபத் பதத்தில் இருக்குது ஜானே அக்ஷரம் என்னன்னா ஜன்ம விச்சேதம். இனிமேல் உனக்கு ஜன்ம வராது, எந்த சரீரமும் நீ எடுக்க மாட்டேன். அது சொல்கிறதாமா. பாபநாசனம், இனிமேல் உனக்கு பாப்பம் புண்ணியம், இந்த கர்ம பந்தம், இந்த பயம், அது பாப்பம் மொத்தம் நாசனம் ஆகிடும். ஸோ அதனால ஜன்ம பாப ஹரோஸ் யஸ்மாத். ஜன்மம் இல்லாமல் செய்கிறது, இந்த ஜென்மలో திரும்பி பாப்பம் பண்ணுறேனோ, பாப்பம் இருக்கோ இன்னொன்னே பயம் எல்லாம் ஜென்ம பாப ஹரோ ரெண்டுத்தினி நீக்கும். அதனால யஸ்மாத், அதனால ஜபரிதி ருச்சதே புதைஹி. அதுக்கு தான் ஞானிகள் பெரியோர்கள் சொல்கிறாங்க, அதுதான் ஜபம். அதுக்கு தான் ஜபமனே வார்த்தை. அந்த ஜபமனே வார்த்தைக்கு அர்த்தம் இதென்ன. அதனால் ரொம்ப சிறந்த விஷயம். அடுத்த விஷயம் ஸ்தாவராணாம் ஹிமாலய. நடமாடாமல் ஒரே இடத்துல நின்றிருக்கிற நிறைய பர்வதங்கள் இருக்குல்ல. முக்கியமாக
மரம்னா கூட கொஞ்சம் ஆடும் அசையும். மலைகள் பல பல விதமான பர்வதங்கள் மலைகள் இருக்குது, அந்த மவுண்டன்ஸ் அது எல்லாத்திலும் நான் வந்து ஹிமாலயங்கள் நான். அதனால தான் நமக்கு அந்த ஹிமாலயாசன் சொன்ன அது உடனே அந்த ஆத்தியாத்மிகம் பக்தி கங்கை பிரவகிக்கிறதுனே. அங்கே என்னென்னா கங்கைன்னா ஞான கங்கை பக்தி கங்கை பிரவகிக்கிற மாதிரி. அதனால தான் ஹிமாலயங்கள். கங்கை நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கு, இங்கே தானே ஆரம்பிக்கிறது. அதனால் ஹிமாலயங்கள் அவ்வளோ. அப்படிப்பட்ட அங்கே போய் இருக்க முடியாத நம்ம நினைக்கிறோம். மாதிரி எத்தனையோ காலமாக பார்த்த எல்லா புராணங்களுக்குள்ள அந்த ஹிமாலயங்களுக்கு அங்கே இருக்கிற பனி இடமா இருந்தால் கூட அங்கே குகைகள், அங்கே காடு, அங்கே எங்கே போய் தபஸுக்கு அனுப்புகிறா எத்தனையோ பேர், எத்தனையோ யுகங்களை. ஹிமாலயம் பர்வத் பார்த்தாவே அதோட பீக்ஸ் அதெல்லாம் பார்த்து எவ்வளோ எவரெஸ்ட்னு அது பேர் வச்சாங்க. அப்புறம் அதில் ஒரு கைலாசமும் இருக்கு, எவ்வளோ சிறந்ததாக இருக்கு. சும்மா இமாலய பர்வதம் அதெல்லாம் சிந்தனை பண்ணாவே மனசு விஷாலமாகும். ஹிமாலயம். அதனால அது பாரத வருஷம் வந்து அந்த ஹிமாலயங்களிலிருந்து இந்த சதரன் சைடு இந்த கடல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே தபோபூமி, ஞான பூமி. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம், 26. அஸ்வத்த சர்வவ்ருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. மரங்களுக்குள்ள மரங்களுக்குள்ள அந்த அலச மரம் அஸ்வத்த விருட்சம் நான் என்றார். ஃபிக் ட்ரீ எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் பீப்பல் ட்ரீ, அலச மரம் நாட்டை அது ஏதோ அந்த குச்சி யஜ்ஞத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க மட்டும் இல்லை, இங்கே சொன்னதுனால தான் அது விஷ்ணுடைய ஸ்வரூபமனே. அதனால தான் எல்லா கோவிலில் அது இருக்கும். அது பக்கத்தில் லக்ஷ்மி வேப்ப மரம் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து வளரும். அங்கே இல்லாத கோவில் இருக்காது இல்லை, அங்கே போய் அதுக்கு இது கட்டி அது கட்டி பிரதட்சணம் பண்ணி தொட்டுனாவே போதுமனே. அந்த ஆலையில் கண்ணன்னு சொல்லும் போது கூட அங்கே இதே தான் இலை. நம்ம ஆலையிலன்னு ஆலமரம்னு நினச்சிக்கிறோம், அங்கே ஆக்சுவலாக அந்த இலைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா எந்த பொம்மையில் பார்த்தா கூட இந்த அலசம் பீப்பிள் ட்ரீ இதுதான் கோவில் இருக்குது. அது நான் என்றார் பகவான். அஸ்வத்த விருட்சம். இந்த அஸ்வத்த விருட்சம் అనేది என்னன்னா அது ஒரு மகாத்மா மாதிரியாக எல்லா விருட்சமும் இது வேறு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப நாள் அப்படி இருக்கும். இது மகாத்மாவுக்கு ஈடாக இந்த விருட்சம் இருக்குதாமா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சுபாஷிதம் சொல்கிறதே இந்த விஷயம் என்னம்மா, சாயாம் அந்நிய குருவந்தி, அது அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் ஷேடு கொடுக்கறது இல்லையா. எல்லா மரம் சின்னதாக குட்டிய பெருசான, ஆனால் ஸ்வயம் ஆதபே திஷ்டந்தி, ஆனால் அது வெயிலில் நிற்கிறது, எப்பவுமே வெயிலில் நிற்கிறது. ஆனால் அது கிட்ட கீழே வந்தவங்களுக்கு வந்து அப்பா குளிர் ஜில்லுன்னு நிம்மதியாக இருக்கு, கூலாக இருக்கு. ஸ்வயம் ஆதபே சூடு சன்லைட்டில் நிற்கிறது. அது மட்டும் இல்லை, பலானி அபி பரார்த்தாய, பழங்கள் புஷ்பங்கள் வருது, அப்புறம் அதை வச்சுக்கிறது. அப்புறம் வந்து இத்தனை பழம் எடுத்துகிட்டு போகிறீங்க, இவ்வளோ பணம் கொடுங்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் போடுங்க, பேங்க்கில் கேட்குறதா.
அது ஏதோ பக்கத்தில் இருக்கிறவனு என்னுடைய மரம் என்னுடைய தோட்டம் இவனு சொல்லி எஜமானின்னு சொல்லி இவன் எல்லாம் விற்று பணம் எடுத்துக்கிறான். சும்மா ஒரு வித்து போட்டாச்சு. அந்த வித்தில் இருக்கிற சக்தி பகவானது. பூமி, அதில் ஜலம், காற்று, இதெல்லாம் சேர்ந்து எத்தனை தக்காளி, எத்தனை கேரட்டு, எத்தனை கேபேஜ் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை, ஒரு ஊரில் எத்தனை ட்ரக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தேவைப்படுறது. அஃப்கோர்ஸ் யாரும் அங்கே வளர்த்துறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம பாவனை எப்படி இருக்கணும்னா எல்லாம் இத்தனை கொடுக்கறது. அது தான் கேட்குறேன், ஒரு தேங்காய் மரம் இவ்வளோ தேங்காய் கொடுக்கறது, அது ஏதாவது பணம் கேட்குறதா நம்மளுக்கு எட்டணுந்தே? யாரும் எடுத்துக்கிறாங்க, யாரும் என்ன பண்ணுறாங்க? திருடன் வந்து எடுத்துகிட்டு போகிறானா, நிஜமாக யாராவது கோவிலுக்கு கொண்டு போகிறானா? எதுவுமே கேட்கலையே. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கொடுக்கறது தான் என்னோடய வேலை. இதுதான் மகாத்மர்களுடைய குணமாக. மகாத்மர்கள் லோகத்தில் லோக கல்யாணார்த்தம் பிரஜா சுகார்த்தம் தான் వాళ్ళు ஜீவிப்பாங்க. அவங்களுக்கு అనేది சுகங்கள் 2 வாட்டி சாப்பாட்டு துணி கட்டுக்கிறதுக்கு இருந்தால் போதும்னு அப்படி வாழும் மகாத்மாஸ். அதுதான் சிம்பிள் லிவிங். அண்ட் அப்போ திங்கிங் ஹை. பரோபகாராய இதம் சரீரம், இந்த சரீரம். அதனால்தான் நம்ம கூட நம்ம சுகங்களை ரொம்ப எதிர்பார்க்காம நமக்கு சுற்றி அவங்களே சுகமாக இருக்காங்களான்னு பார்க்கணுமா? அப்போ எல்லாரும் பார்க்கும்போதும் நம்மளை பற்றி அவங்கள பார்ப்பாங்க இல்லையா? அதனால தான் அவங்க டியூட்டி அவங்க பண்ணால் அடுத்தவங்களோட ரைட்ஸ் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. when I do my duty, my right, அப்படி அவனை பண்ணும்போதும் என்னுடைய ரைட்ஸு ஆட்டோமேட்டிக்கலி டேக்கன் கேரில். இப்போ நான் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது நான் பண்ணிட்டேன். குழந்தைகள் அம்மா அப்பா தந்தைகளுக்கு என்ன பண்ணணும் நான் அவனு பண்ண, அப்போ நான் கிளைம் பண்ண வேண்டாம், நீ ஏன்டா எனக்கு பண்ண மாட்டேன்னு. என்னோடய ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நல்லாவே. அப்படி ஒரு மனிதனை சிந்திச்சா எப்படி சார் சிந்திப்பாங்க? பகவத்கீதை கிளாஸுக்கு வந்து சிந்திப்பாங்க. கூட்டிட்டு வாங்க எல்லாருமே. இவ்வளோ அழகான கருத்து. அஸ்வத்தம் அந்த விருட்சம். அதனால் லோகத்தில் பாருங்கள், இப்போ எல்லாம் என்விரான்மெண்டல் இந்த சயின்ஸ் இவங்களெல்லாம் லோகத்தில் என்ன நிறைய மரங்களை நட்டுங்க, மரங்களை வளர்த்துங்கோ. அப்படி தானே எல்லோரும் இப்போ கத்துறோம். யாராவது மக்களுன்னு நிறைய குழந்தைகளுக்கு பெற்றுக்குங்கோ, மாணவர்கள் நிறைய வளரணும்னு யாராவது சொல்கிறாங்களோ? ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் மேன் இஸ் எ த்ரெட் டு த எர்த். பூமிக்கு இவன் பெரிய ஆபத்தாகி போயிட்டான். இப்போது இன்னும் நிறைய நாட்டில் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நமக்கே இருந்தது இது முன்னாடி. இப்போ கூட சைனாங்க எல்லாம் பாப்புலேஷன் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரணும்னா அடுத்த குழந்தைன்னு வச்சுக்கிட்டா பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான் அவனை. அந்தந்த நாளில் என்னென்னமோ வச்சுக்கிட்டான். அவங்க என்ன பண்ண இவங்களை எல்லோரும் அக்கிரமமாக வாழ்வானே. அப்புறம் தேல் சாப்பிட்ற, பூரம் சாப்பிட்றேன்ற இவனு, காக்ரோச் சாப்பிடான்னு இவன் இப்படி ஆகும்போது பாருங்க, மனுஷன் தவிர எந்த ஜந்துவும் இந்த இயற்கைக்கு பாதிப்பு கொடுக்கல. மனுஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு. ஆனால் மனுஷன் அறிவு இருக்கிறான்னு சொல்லி அவன் மார்பு தட்டுக்கிட்டுனா தான் பண்ணுறான். தப்பு. என்ன சாஸ்திரம் படிக்கலை, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கல. வாழ்க்கை என்பது எதுக்குன்னு தெரியல. சுகம் 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 சுகம், எவ்வளோ சுகம் வேணும், எவ்வளோ அனுபவிக்கிறேன், எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், என்னதான் பண்ண போகிறேன், டபக்குன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியாது, இன்னும் தெரியாது. இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கோப்பா. போனதுக்கப்புறம் இனி என்ன பண்ணாலும் அதெல்லாம் வேஸ்ட். இந்த சத்தியம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. இது ஞாபகம் இருக்கிறவன் வந்து இனிமே வடி தவற மாட்டான். அப்போதான் தார்மிக அர்த்தமான ஜென்ம, மனுஷ ஜீவிதம். இப்போ யோசிங்க, இந்த படிப்பு எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? எல்லா மனிதனுக்கு வேணும். அதனால் இது ஏதோ ஒரு காலத்தில் ஒருத்தருக்காக சொல்லி கொடுத்தது. அவங்களுக்கு பகவத்கீதை பிடிக்கும், படிச்சுக்கிறாங்க. அப்படியா?
அவங்களுக்கு திருப்புகளை பிடிக்கும் படிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த அறிவு வேணுமா வேண்டாமான்னு. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக போயிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த மனிதன் தனக்கு பிரயோஜனமாக இருப்பான், சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு, நாடுக்கு. பகவானோட சிருஷ்டிலாம் பகவான் ரொம்ப நல்லவன், சிறந்தவன், எனக்கு வேண்டியவன் சொல்லி நம்மளே தட்டி பிடிச்சிக்குவார். அப்போ தான் பக்தன் ஆகிடுவோம். சும்மா ஏதோ பண்ண பக்தன் ஆக மாட்டோம். பகவான் ஏற்றுக்கல அப்படி. சரி, இந்த மாதிரி இந்த அஸ்வத்த விருட்சம் பற்றி பொதுவாக இன்னொரு பிரார்த்தனை பண்ணுவாங்களாமா. மூலத்தோ பிரம்ம ரூபாய, அஸ்வத்த விருட்சம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நினைக்கிறேன் மூலத்தில் பிரம்மம் இருக்கானோ. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணே, மத்திய பாகம் விஷ்ணு. அக்ரத சிவரூபாய, மேல சிவனம். விருட்சராஜாயதே நமஹ, விருட்சராஜம், விருட்சங்களுக்குள்ளேயே ராஜாவாக இருக்கிற அஸ்வத்த விருட்சமே நமஸ்காரம். சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட இந்த பதங்கள் அஸ்வத்த விருட்சம் பற்றி வந்துச்சு. அங்கே நம்ம சங்கராச்சாரியோட பாஷத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேதாந்த அர்த்தம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். சும்மா ஞாபகப்படுத்துகிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். விஷ்ணு சஹஸ்ரம் நெக்ரோதோ தும்பரோ ஸ்வத்தாணூராந்திர நிஷூதன, அது அஸ்வத்த விருட்சமும் உதும்புர விருட்சம். ஆனால் நான் உதும்புரம் அஸ்வத்தத்துக்கு அங்கே அர்த்தம் இது கொடுக்கல. அங்கே என்ன சங்கரர் பாஷை நான் ஃபாலோ பண்ணி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கனால அங்கே வேதாந்த அர்த்தம் கொடுத்தோம். ஆனால் உதும்புரனே ஒரு பழம், ஒரு விருட்சம் இருக்கு, அதுக்கு இப்போ தமிழில் என்ன சொல்லணுமோ. அப்புறம் அஸ்வத்தம் சொல்லி உடனே சாணூர அவங்களே சம்ஹாரம் பண்ணவன், ரெண்டு வித்தியாசம். மரம்னு சொல்லிட்டு உடனே சாணூரன்னு சம்ஹாரம் பண்ணவனு சொல்லும்போது நம்ம கவனிக்க மாட்டோம். அங்கே அஸ்வத்தம் வந்துச்சு. பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் கூட பகவான் சொல்லும்போது இந்த உலகம் பற்றி வர்ணனம் பண்ணும்போது ஊர்த்வமூல அதஷாகம் அஸ்வத்தம் பிராகுஹு அவ்யயம், இந்த உலகமே அஸ்வத்த விருட்சமாக சொல்லப்படுறது. இதோடைய வேறு மேலே இருக்காமல் ஷாக்கைகள் மட்டும்தான் கீழே இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன ஆனது தெரிய மாட்டேங்குது. அனே அந்த 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகத்தில் பகவான் விவரிப்பார். சரி, அடுத்த நாமம் தேவர்ஷீணாம்ச நாரதா. தேவ ரிஷிகளுக்குள்ள ரிஷிகள் இங்கே லோகத்திலும் இருக்காங்க, சப்த ரிஷிகள் வேறு இருக்காங்க. ஆனால் நாரதா இஸ் ஸ்பெஷல். அந்த தேவ ரிஷிகளுக்குள்ள நாரதர் நான்தான். நாரதரை பற்றி சொல்லணுமா, சொல்லி மாளுமா? அவர் இல்லாத கதை, இல்லாத புராணம், அவர் போகாத வீடு இல்லை. எல்லா லோகம் போவார், வீசா ஃப்ரீ அவருக்கு. இரண்யகசிபு கிட்ட போவார், ராவணர்கிட்ட போவார், எல்லாருக்கிட்ட போவார். எல்லாருக்கும் பிரியம் அவர். என்னமோ தெரியல, அவர் அப்படி அவ்வளோ நல்லா பேசுவார், நல்லது செய்யறதுன்னு விரும்புவார். அப்படிப்பட்ட நல்ல மனிதன் தேவர்ஷியாக இருக்கார், இப்போ இருக்கார். பாகவதத்தில் எத்தனை பேருக்கு அவர் உபதேசம் பண்ணது, ஒருத்தரா 2 பேரை. இப்போ நான் தியாகராஜ சுவாமி கூட நாரதர் தர்ஷனம் கொடுத்தாராமா. வேற யாருக்கும் கூட இந்த காலத்தில் பக்தாளுக்கு கூட தர்ஷனம் கொடுத்தார். அவங்கள பக்தி மார்க்கத்தில் இப்படி ஈடுபடுத்த சொல்லி. துருவனுக்கு நாரதர் குரு, பிரகலாதனுக்கு நாரதர் குரு, கிருஷ்ணருடைய அப்பாவான வசுதேவருக்கு நாரதர் குரு. அதனால் அந்த நாரதனே சப்தம் அவன் ஸ்மரணம் பண்ணாவே போதும். என்னாகும் தெரியுமா? நாரம் அப்படின்னா ஞானம், நாரமன்னா மோக்ஷம். ஸோ நாரமன்னா மோக்ஷம், மோக்ஷத்துக்கு வேண்டிய ஞானத்தனே நாரம் ததாதிதி நாரதः. ஸ்மரிச்சுக்கணும் தினந்தோறும். அந்த நாரத ரிஷி நான் தான். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த பக்தி ஆச்சாரியர் மட்டும் இல்லை, பக்தி சூத்திரங்கள் எழுதியிருக்காரு. நாரத பக்தி சூத்திரம் இந்த லாக்டவுன் பீரியடில் பேசியிருக்கேன் நான்.
பாருங்க, தொடர்ந்து பகவத்கீதை யக்ஞம் கோர்ஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் எத்தனை பேர் சின்சியராக இருக்கிறோம், எத்தனை பேர் சின்சியராக கேட்குறாங்க. லாக்டவுன் பீரியடில் கூட ஒரு நாள் கூட விடாமல் 7, 8, 9 அத்தியாயங்களை முடித்து அனுப்பப்பட்டிருக்கு. கேட்டுக்கோங்க உங்களனே, நான் ஒன்று கூட தவறாமல் எல்லாமே கேட்டிருக்கேன்னா நீங்கள் சிறந்த சாதகன் குருவுக்கு. அப்போது சந்தோஷம். அப்போது இது யாருக்காக இப்படி சிஸ்டமேட்டிக்காக இது படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும்னு ஆசை இருக்க வேண்டாமோ? அப்படி நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம். கடிக்கிற விஷயமா இது திரும்பி வாழ்க்கையில் திரும்பி டைம் வருமா? ஸோ தேவர் எதுக்கு சொல்கிறேன்னா, நாரதர் பக்தி ஆச்சாரியர் மட்டும் இல்லை, சிறந்த வேதாந்த ஞானி ஆச்சாரியர் கூட. இவர் முதல்ல சிஷ்யனாக போய் எங்கே சாந்தோக்கியோபனிஷத்தில் இத்தனை பேருக்கு குருவாக இருக்கிற நாரதர், ஆனால் சாந்தோக்கியோபனிஷத்தில் சனத்குமாரர்கள்கிட்ட போய் சிஷ்யனாக இருந்து அவங்கக்கிட்ட இருந்து பூமா வித்யா பிரம்ம வித்யன்னு தெரிஞ்சுக்கிட்டாராமா. அங்கே ஒரு கதை வரும், சூச்சிக்கிற சும்மா புரியுதா? அதனால நாரதர் நானும். அடுத்தது கந்தர்வாணாம் சித்திரரதா. கந்தர்வர்கள் தேவதர்களுக்குள்ள ஒரு கேட்டகரி, செமி டெமிகாட்ஸில் நிறைய பேரில் ஒரு கூட்டணி. இவங்க என்னன்னா ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னா டான்ஸு, மியூசிக்கு, பெயிண்டிங், ஆர்ட், ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதில் சிறந்தவனும் ரொம்ப ஒரு டேலண்டட் ஒன் சித்திரரதா அவன் பேர். இந்த பேர் அர்த்தம் எடுத்துட்டால் விசித்திரமான ரொம்ப அற்புதமான ஒரு கார் வச்சிருக்காராம் அவர். ரதமான கார் தானே சித்திரரதா, விசித்திரமான அவருக்கு ஒரு ரதம், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இந்த சித்திரரதா. அப்புறம் இப்போ இங்கே ஒரு கருத்து வேறு என்னென்னா, இந்த லோகத்தில் இப்போ யாராவது இந்த ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப சிறப்பாக பேரு புகழ் அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா அது ரொம்ப லோகம் எப்ரிஷியேட் பண்ணும். நம்ம எப்படி பார்க்கணும்னா அது ஒரு கர்ஸ், ஒரு சாபம் தெரியுமா? ஏன்னா இந்த தேவதர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கு கூட ஒரு மனிதனும் பிரம்ம ஜானம் அடைஞ்சு முக்தி அடைஞ்சு போகிறாங்கன்னா பொறுத்துக்காதாமா. இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம், ஜாக்கிரதை கேட்டுக்கோங்க. என்ன ஆகிடுன்னு பாரு, அப்படி ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறவங்க யாரும் பிரம்ம ஜானத்துக்கு வரமாட்டான். எங்காவது ஏதாவது உதாரணம் இருக்க தேடி பாருங்க. சரி, இவ்வளோ நாள் பாடியிருக்கேன் தியாகராஜர் பேர் சொல்லி, அப்புறமா வேதாந்தம் படிச்சியா? சாகர வரைக்கும் அந்த விருது, அவார்டு, பணம், பேர், புகழ் அது பந்திக்கிறது. மாயா அந்த விவகார விஷயங்களுக்குள்ள லோக விஷயங்களும் மாற்றி வைக்கிறது. அதனால தான் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். எல்லாமே ஒரு பிடிச்சிக்கிறது, மனுஷன் ஞானம் வராமல் செய்யும் இது எல்லாமே. ஓகே, ஒரு சைடு பாயிண்ட் தான். அப்படி அவங்க எல்லாரும் அதனால தான் அவங்க போகங்களுக்குள்ளே இருப்பாங்க. இந்த கந்தர்வகளினால் அனுகிரகிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிற யாராவது ஆகட்டும், போகம், பேரு, பிரதிஷ்டா லோகத்திலேயே மாட்டிக்குவான். ஒருக்காகவும் சுத்தமான பக்திகோ ஞானத்துக்கு ரொம்ப ரேர், எங்கோ வரமாட்டான். சரி, அப்படி கந்தர்வானாம் சித்திரரதா. சித்தானாம் கபிலஹா முனிஹி. கபில முனியுடைய உபாக்கியானம் பாகவதத்தில் பார்த்தோம். இந்த சித்தர்களுக்குள்ள கபில மகாமுனி நான். இந்த சித்தர்கள்னு தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ். பல வகையாக பல விதமாக ஈவன் நாத சம்பிரதாயத்தில் இருக்கிற அந்த நாத
அவங்களும் ஒரு இங்கே தமிழ்நாடுல எப்படி சித்தர்கள்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறோமோ, நாத சம்பிரதாயம் கோரக்பூர் இந்த இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காரே நாத் ஆதித்யநாத், அவங்க நாத சம்பிரதாயம், அவங்க எல்லாரும் சித்தர்கள் தான் அந்த காலத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே இப்போது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ சித்தர்களுக்குள்ள சிறந்த சித்தர், ஆனால் எல்லா சித்தர்களும் ஞானிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் நோட் புரிஞ்சுக்கோங்க. சித்திகள் பிறக்கும் போதே சில பேருக்கு வரும், அப்படி கூட கதைகள் இருக்கு. எந்த தபஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, போன ஜென்மத்தில் ஏதோ காரணத்தில் சித்திகள் வரலாம். இந்த சித்திகள் అనేది இப்போ கந்தர்வனை பற்றி சொன்ன மாதிரி தடம் தான். சித்திகள் கூட மாயதான். அதை கூட ஒன்று திரும்பி அஜ்ஞானத்திலோ போட்டுடுமே தவிர, உனக்கு ஆத்தியாத்மிகமாக நீ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம். அது பக்கமே போகக்கூடாது, அது ஏற்றுக்கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தால் நீ ஆத்தியாத்மிகமாக வளருவே. அதனால தான் சாஸ்திரத்தில் நல்ல சொல்கிறது, சித்திகளை எப்பவுமே நீ ஆசிக்காது, அதுக்கு பின்னாடி போய் அடிமை ஆகாதன்னு வார்னிங் கொடுக்கறது, யோகாவில் ஆகட்டும் வேதாந்தத்தில் ஆகட்டும். ஆனால் இப்போ இங்கே கபில மகாமுனி பற்றி சொல்லும்போது சிறந்த சித்தர் என்ன பாயிண்ட்டுன்னா, சில பேருக்கு சித்தி மாட்டம் இருக்கும். என்னதான் பிரயோஜனம்? அது அப்புறம் ஜப்பிடி வித்தை மேஜிக் காட்டு மாதிரி காட்டுவார். அதனால தான் ரமணர் அருணாச்சல எனக்கு இந்த ஜப்பிடி வித்தை காட்டு ஏமாத்தாது, உருப்போடு வித்தை காட்டுன்னார். அது ரொம்ப உறுதியாக சொல்லுவார் ரமணர். இந்த மேஜிக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சத்தியம் வேணும் எனக்கு. மேஜிக் யாருக்கு வேணும்? மேஜிக் ரோடு மேலே போகிற அவன் யாரும் கூட காட்டுவான். இன்னொருத்தர் ஞானம் மட்டுமே இருக்கும், சித்திகள் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால ஞானம் சித்திகள் இருந்தவங்க சிறந்த ஞானம் நினச்சக்கூடாது. நீங்கள் பகவத்கீதா உபனிஷத்துக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜீவன் முக்தியோடு இப்படியே இந்த சரீரத்தில் நின்று நம்மளாம் ஞானிகள் தான். சித்திகள் எதுக்கு நமக்கு? என்னதான் பண்ண போகிற வச்சுட்டு? சித்தி இருந்த சும்மா வச்சுக்குவியா? ஒரு சின்ன நக்லேஸ் இருந்தானே லோகத்தை காட்டணும்னு சொல்லி போட்டிட்டு இப்படி போகிறோம். ஒரு நல்ல படம் வாங்கினா அதே கட்டி காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே தெருவுக்குள்ளே போகிறோம் பக்கத்து வீட்டுக்கு. அப்போ சித்தி இருந்த சும்மா வச்சுக்குவியா என்ன? எத்தனையோ கதைகள் இருக்கு. அவங்க எல்லாரும் மறுபடியும் இங்கே தான் ஆகணும். அப்போது ஞானம் மட்டும் இருந்தால் வெரி குட். சித்தி பற்றி நினச்சக்கூடாது. அப்படி ஞானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சித்திகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சித்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சித்தியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தில் இருக்கிற சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே இப்படி இவர் பற்றி சொல்லும்போது, இவர் கபிலர் சித்தர் ஞானி. அதுதான் சித்தி இருந்து ஞானியாக இருக்கிறது சிறப்பு. அதனால தான் தாயாருக்கே உபதேசம் பண்ணார் இல்லையா ஞானம், தேவகூதி அம்மாக்கு. அப்புறம் ஆனால் பொதுவாக லோக்கத்தில் இது ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சித்தி கிடையாது, ஞானமும் கிடையாது, சும்மா ஏதோ வாழறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஞானம் முக்கியம். வரும் வராமல் போகும். சில வாட்டி தாங்களாக வரும் சித்திகள் தெரியுமா? அதை பற்றி நமக்கு கவனமே இருக்கக்கூடாது. சரி, அப்படி சொல்லி இந்த ஸ்லோகம் 26 முடிச்சிட்டோம். போதும், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்ல வேண்டியதுனால 2 ஸ்லோகம் தான் முடித்தோம். அடுத்த வாட்டி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.